ஹாய். இப்போ சாப்பாடு வச்சு எறா குழம்பு வச்சுருக்கேன். எறா குழம்பு வச்சுட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். நான் வந்து வீட்டுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். சாதம் விளக்கியாச்சு. இனி ஓடுது. இப்போ சொல்லுவேன். இப்போ பேசலாமா? ரெடி பேசலாமா? எங்கள் வீட்டு கதையை நான் முடிச்சிட்டேன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்தையும் எங்கள் வீட்டு ஆளுமைக்கு எல்லாருக்கும் கொடுத்து எங்கள் மாமியார் வீட்டு வந்தீங்கன்னு பார்த்து கடன் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. அந்த கடனை அடைக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரோடைய மூணாவது தம்பிக்கிட்ட ஒய்ஃபுக்கிட்ட நகை கேட்டேன். கொஞ்சம் நகை குடும்பம் அடைச்சி தரேன். நகையெல்லாம் தர முடியாது, நான் வெளியே போனேன் வந்து அவங்க போட்டுட்டு போகிறேன் இருந்துச்சு. சரி, ஓகே, அது அவங்களுடைய இது. அப்புறம் நான் அதை கேட்கல. அதுக்கப்புறம் என் தம்பி ஒய்ஃபு 3 மாதம் ஆச்சு அவங்க கல்யாணம் வந்து. அந்த பொண்ணுக்கிட்டே கேட்டேன். அந்த பொண்ணு கேட்டதுக்கு அந்த பொண்ணு எல்லா நகையுமே கொடுத்துச்சு. கம்பல், 6 நெக்லஸ் எல்லாத்தையுமே கொடுத்துச்சு. எல்லாத்தையும் அடமானம் வச்சு கொஞ்சம் கடனை கொடுத்தேன். அப்புறம் குழந்த பிறந்த நாளைக்கு அந்த நகையை மூட்டி கொடுக்கணுன்ட்டு சரி இதுக்கு மேலே வேலைக்காக வீடை வைக்கலாம்னு சொல்லி வீடை விட்டேன். வீடை சேல்ஸ் பண்ண போனால் எங்கள் அண்ணி வீடு வெளியாளுங்களே கொடுக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி நீங்களே வாங்கி கொடுங்கன்னு அவங்க 8 லட்சம் பேசி வீடை 3 லட்சம் ஃபஸ்ட்டு கையில் கொடுத்தாங்க. அப்போ ஒரு பத்திரத்தில் கையெழுத்து கேட்டாங்க. நானும் எங்கள் தம்பி எங்கள் அம்மா எல்லாம் போடாது, எங்கள் வீட்டுக்கார் போடக்கூடாது சொன்னாங்க. அதுக்கு எங்கள் அண்ணன் கோச்சிக்கிட்டு அதை எப்படி போடாது. நான் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டு சொத்து நாங்கள் விற்கிறோம், என் அண்ணன் என்னை ஏமாற்ற மாட்டாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் எதுவும் கேட்கல, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். 3 லட்சம் வாங்கி நகையை மட்டும் அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி காசுக்கு 21ஆந்தேதி சொன்னாங்க. அதுக்குள்ளேயும் மறுநாளே எங்கள் அண்ணி என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் சோலைமான் ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட கொஞ்சம் கடன், அதுக்கிட்ட போய் எல்லா காசு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அந்த லேடிஸ் வந்து நீ எல்லா காசும் வாங்கிட்டு பிரச்சனை பண்ணி என் தம்பி சண்டைக்கு போய் எங்கள் வீட்டுக்காரர் சண்டைக்கு போய் அது போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த காசு நான் எல்லாம் பத்திரத்தை காட்டி எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன்ட்டாங்க. ஒன்றுமே புரியல எனக்கு. அதில் பிரச்சனை பெருசாகி அப்புறம் அந்த வீடை காலி பண்ணி ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அந்த வீட்டை நான் காலி பண்ணேன். நைட்டாக காலி பண்ண வச்சாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு சிலருக்கு நான் சொல்லிட்டு வந்தேன், என்னால் முடியல தர காசு அப்படின்னு அலுவலகத்துக்கு சொல்லிட்டு வந்தேன். அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை இல்லாமல் அப்படி இங்கே ஊருக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தோம். அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனப்போ எங்கள் அத்தை பண்ண வேலைங்க, எல்லோரும் நைட்டிலலாம் போடணும், பகலில் போடக்கூடாது. அது ஒரு சட்டை எங்கள் அத்தைக்கிட்ட இருக்குது. சாப்பாடு விஷயத்தில் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரையும் நாங்கள் செய்யும் போது எந்த பொருளும் கை கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை செய்கிறப்போ எல்லா பொருளும் அவங்க யூஸ் பண்ணி மசாலா எல்லாம் நல்லா போட்டு செய்வாங்க. துணி துவைக்கும் போது 2 ரூபா ஊர்வசி 2 ரூபா சார். எத்தனை பேர்? 4 ஆம்பளைங்க, பொம்பளைங்க ஒரு 2 பொம்பளைங்க, 3 பொம்பளைங்க, இப்படி 6 பேர். துணி, ஜீன்ஸு, பேண்ட்டு, அது இதுன்னு எல்லாம் ஒரு 2 டப்பு வந்து. அதுக்கு இது என்ன பண்ணி எனக்கு ஒன்றுமே புரியல. கல்யாணம் ஆன புதுசு. அப்புறம் குடத்தை தூக்கிட்டு ஓடணும். நைட்டில் தான் தண்ணி வரும் வேஸ்டப்படியில். அது வேறு நடந்துச்சு. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்ட்டு அப்புறம் பிரச்சனையாச்சு. அப்படியே பிரச்சனையானாலும் எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் அத்தைக்கு பிரச்சனையாச்சு.
அப்புறம் நாங்கள் தனி கொடுத்தோம். 3வது மாதமே தனி கொடுத்தோம். எங்கள் வீட்லேயே இடம் கொடுத்தாங்க. நாங்கள் அங்கே அதான் சொன்னீங்க அந்த இடம் வாங்கிட்டோம். அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு இதை சொல்லுவோம். குட் நைட்.